ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்ல நிறைய பொருட்கள் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. அடிக்கடி இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த ஏசி ரிப்பேர் ஆயிட்டே இருக்குங்க. அடிக்கடி எவ்வளோ செலவு பண்றது? நிறைய டைம் காரு ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். அடிக்கடி ஏதாவது பழுதாயிட்டே இருக்கும். இப்பதான் அது ஃபிக்ஸ் பண்ணோம். இது உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ அந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு அடிக்கடி வீட்ல வந்து ஒரு க எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. ஒரு டெஸ்க்டாப் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. ஃபேன் எப்ப பார்த்தாலும் தொல்ல பண்ணுது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன பேப்பர்ல இந்த வார்த்தைகளை எழுதி கன்சிடர் சேஞ்ச் டிவைன் சேஞ்ச் ரீச் நவ். இத எழுதிட்டு அதுல வச்சுருங்க. அது வந்து ரிப்பேர் ஆகுறத தடுக்கும் 1. 2வது வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு நார்மல் வீடாவே இல்லங்க அப்படி சொல்றாங்கல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு நார்மல் வீடுனா எப்படி இருக்கும்? ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க பசங்க, காலேஜ் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு குடும்பமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் டிவி ஏதோ ஒண்ணு பார்ப்பாங்க, நிம்மதியா போய் படுப்பாங்க. திரும்ப நாளைக்கு காலையில வந்துரும். இது ஒரு நார்மல் வீடு. ஆனா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. இவங்க வர்றதுக்கு பிரச்சனை, அவங்க வர்றதுக்கு பிரச்சனை. சின்ன தோசை ஊத்துறதுக்கு ஒரு சண்டை. இன்னைக்கு இந்த டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சண்டை. ஒரு வீடு மாதிரியே இல்லங்க. எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துல சண்டை ஆரம்பிச்சு அது பெருசாகி அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, 8 மணிக்கு சண்டை போட ஆரம்பிச்சோங்க குடும்பமா. ராத்திரி 11:45 வரைக்கும் போச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா ஒரு தோசை ஊத்துறதுக்கு. அப்படின்னா என்னங்க எங்க வீட்ல இவ்வளவு சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வேற எதுவும் இல்ல அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு செய்வினை தந்திரம் மந்திரம் பண்ணாம இருந்தால் எதுக்குன்னே தெரியல. ஒரு 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 ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாரி எங்க வீட்ல இம்பேலன்ஸா சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா, இதையும் நீங்க சேன் பண்ணலாம். ஒரு நார்மலா ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். நார்மலா உங்க வீட்ல இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். எங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆயிட்டே இருக்குங்க. என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இல்ல. ஆனாலும் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க இத சேன் பண்ணலாம். ஒரு நார்மலைஸ் வீடு இருக்கிறதுக்கு இந்த ஸ்விட்சோட நீங்க சேன் பண்ணலாம். எந்த பொருள் எல்லாம் சரியா வேலை செய்யலையோ, அது நம்மளுக்கு நார்மலா ஒரு நல்ல ஒரு நார்மல் லைஃப் வேணும் அப்படின்னா, எப்படி வீடு பழையபடி இருந்ததுனோ வேணும் அப்படின்னாலும், இத நீங்க சேன் பண்ணலாம். இல்ல எல்லார் கண்ல பார்க்குறபடி எழுதி வைக்கலாம். எந்த பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கோ, அது மேல எழுதி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது ஸ்விட்ச் வேர்ட் தானே. அதுவும் விதமான ஒரு மந்திர வார்த்தைகள் மந்திரங்கள் தானே. அதனால தான் நல்ல வார்த்தையை பேசணும்னு சொல்லுவோம். வார்த்தைகள் தப்பா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சேன் பண்ணி பாருங்க. ஒரு வீட நார்மலுக்கு எடுத்துட்டு வாங்க.